ஹலோ வியூவர்ஸ், ப்ரான் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல் ப்ரான் தொக்கு. ஃபஸ்ட்டு நான் காலையிலே போயிட்டு மீன் மார்க்கெட் போயிட்டு ப்ரான் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். ஃபிஷ் கூட வாங்கினோம். ஆனால் இன்றைக்கி ப்ரான் தொக்கு பார்க்கலாம். வாங்கிட்டு வந்து நல்லா அதை சுத்தம் பண்ணிடணும். இதில் வந்துட்டு அந்த அந்த அழுக்கெல்லாம் இருக்கும், அது உடம்பு ஃபுல்லாக அது ஃபுல்லாக வந்துட்டு கை விட்டு எடுக்கணும். அதை எடுத்தால் ஒரு நூல் மாதிரி வரும் பச்சை கலரில், அதெல்லாம் எடுத்து போட்டுடணும். நல்லா க்ளீன் பண்ணிடணும். இதெல்லாம் நாங்கள் ஒரு 1.5 kg வாங்கினோம். அதில் பாதி இது வேஸ்ட்டுக்குள்ளே போயிடுச்சு. இதை க்ளீன் பண்ணாதனால இவ்வளோ தான் இருந்தது 1.5 kg. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2-3 தடவை நல்லா அலசி மஞ்சத்தூள் மட்டும் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ப்ரான். நல்லா பெரிய ப்ரான் வேறு, அது நல்லா பெரிய சைஸ், நார்மல் மீடியம் சைஸில் இருந்தது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா கெட்டியமாக இருந்தது. 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். சமைக்க போகலாம். அப்போ ஆனியன், தக்காளி, அப்புறம் தேங்காய் ஒரு சின்ன தேங்காய் தான், அதனால் ஒரு தேங்காய் ஃபுல்லாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்காக எடுத்து காட்டுறேன். அடுப்பத்தை வச்சிடலாமா? இப்போ பாத்திரத்தை வச்சுட்டு நல்லெண்ணெய் நான் ஊற்றிருக்கோம். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நார்மலாக நிறையா ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு ஊற்றினா தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடுகு உளுந்து போட்டாச்சு. அது பொரிஞ்சு வந்தோன்னா கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம். இப்போது நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். அது கலரே சேஞ்ச் ஆகணும், அந்த மாதிரி நல்லா வதங்கணும். வெங்காயம் எவ்வளோக்கு வதக்குறோமோ அவ்வளோக்கு டேஸ்ட் இருக்கும். எந்த சமையலாக இருந்தாலுமே ப்ரிஃபரபிளி சொன்னால் பிரியாணி வெங்காயம் வதக்கிறதுல தான் பிரியாணியோட டேஸ்ட் இருக்குது. இப்போ இதுலேயும் நல்லா வெங்காயத்தை நம்ம வதக்கணும். கலரே மாறிடுச்சு பாருங்கள் நல்லா. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் எவ்வளோ போடுறோமோ அதில் பாதி அளவு தான் தக்காளி போடணும். நான் ஒரு சின்ன தக்காளி 4 தக்காளி எடுத்துருக்கேன். அதை நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் ரெடி பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2-2.25 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணிட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அதையும் நல்லா வதக்கிவிட்டு இந்த பச்சை வாசனை சுத்தமாக போயிடணும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் மசிஞ்சிடணும். அதுவே ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். அதுக்கப்புறம் தான் அதில் மசாலா தூள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட போகிறோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி எல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ மசாலா தூள் நம்ம சேர்த்துடலாம். எங்கள் வீட்டு மிளகாத்தூள் காரம் கரெக்டாக இருக்கும், கம்மியாகவும் இருக்காது அதிகமாக இருக்காது. அதனால் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சும்மா ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும்.
ரொம்ப ஸ்பைசியாகவும் செய்ய வேணாம், அது உடம்புக்கும் நல்லதில்லை. நார்மலாக ஹெல்த்தியாக ப்ரான் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்கார் ஸ்பெஷல், அவர் தான் செஞ்சிட்ருக்கிறாரு வீட்டில் எல்லாத்துக்காகவும். இப்போ வந்து நம்ம உப்பும் போட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மிளகாத்தூள், இந்த மல்லித்தூள்லாம் போட்டோம் இல்லையா, மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டோம் இல்லையா, அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கணும். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம், கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் அதை கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகும்ல. இப்போ வந்து நம்ம ப்ரான் போடலாம். அதில் நல்லா ஃப்ரெஷ்ஷான ப்ரானுங்க, சூப்பராக இருந்தது. யார் யாருக்கெல்லாம் ப்ரான் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரான் எல்லாமே போட்டுடலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ப்ரான் வெந்ததுன்னா எப்படி ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். எல்லா ப்ரானையும் இப்போ போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே போடணுன்னாலும் போடலாம், எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். போட்டோம் போட்டு நல்லா இப்போ வந்து அந்த மசாலாலாம் இதில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். கொஞ்சம் மெதுவாக லைட்டாக கிளறி விடணும், இல்லைன்னா வந்துட்டு இந்த ப்ரான் வந்துட்டு உடையறதுக்கு எதுனாலும் ஒன்று இதுக்கு இருக்கும். நல்லா கொஞ்சம் ஜென்டிலாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு தட்டு போட்டு பிளேட் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ப்ரான் வேறு தண்ணி விடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். 90% கிட்ட வெந்துருச்சு. அது சுருண்டு வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இனிமேல் தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம். இதில் தண்ணி விட்டுருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் வேறு ஊற்றணும்ல, அதனால் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாசம் கம்மகமாக நடிக்குதுங்க. ப்ரான்னாலே லைட்டாக ஸ்வீட்னஸ் வேறு இருக்கும். அந்த டேஸ்ட்டு ஒரு மாதிரி தனியாக நல்லாயிருக்கும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். நல்லா இளந்தேங்காவாக இருந்ததுனால நான் ஒரு தேங்காய் முழுசாக சின்ன தேங்காய் போட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றினா நல்லா கிரேவி மாதிரி ஒரு டேஸ்ட்டு நல்லா சூப்பராக வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விட்டு கொஞ்சமாக சுண்ட விட போகிறோம். அதனால் வந்துட்டு நல்லா இது பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நம்ம பிளேட் போட்டு உப்பு வந்து கொஞ்சமாக போட்டாலே போதும். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தா பாருங்கள், நல்லா சுருண்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் வாசனைக்காக நம்ம கொத்தமல்லி தழை தூவி நல்லா பரட்டி விட்டு இறக்கி வச்சிடலாம். கொத்தமல்லி தழை போட்டதுக்கு கூட ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ எடுத்து பார்த்தா ருசியான ப்ரான் தொக்கு ரெடி. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது உண்மையாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.